ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. சம வேலைக்கு சம உரிமை கோரிய இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஊதிய முரண்பாட்டை சரி செய்ய அமைக்கப்பட்ட குழு விரைவில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதியளித்துள்ள நிலையில் சம வேலைக்கு சம உரிமை கோரிய இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் உறுதியளித்த நிலையில் போராட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக இடைநிலை ஆசிரியர்கள் அறிவித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாண்டியராஜன், விவரங்கள் என்ன? சம வேலைக்கு சம ஊதியம் வேண்டி கடந்த 37 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த இடைநிலை ஆசிரியர்கள் அவர்களுடைய போராட்டங்களை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். இடைநிலை பதிவகுப்பு ஆசிரியர் இயக்கம் கடந்த 37 நாட்களாக போராட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள். சம வேலைக்கு சம ஊதியம் வேண்டும் என்கின்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தியும் திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி எண் 311 சொன்னதுபடி சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும், அதாவது தங்களுடன் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கு இணையாக தங்களுக்கும் ஊதியம் வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். சென்னையில் மட்டும் 37 நாட்களாக பல்வேறு இடங்களில் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். மாவட்டங்களுடைய தலைநகரங்களிலும் அவருடைய போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இந்நிலையில் இன்று 37 நாட்களாக போராடி கொண்டிருந்த இடைநிலை ஆசிரியர்கள் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் அவர்களுடைய போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். அவர்கள் வெளியிடக்கூடிய அறிக்கையில் 3 நபர்கள் ஊதிய குழு அறிக்கை விரைவில் சமர்ப்பிக்கப்பட்டு இடைநிலை ஆசிரியர்கள் ஊதிய முரண்பாடு சரி செய்யப்படும் என்பதன் அடிப்படையிலும் அரசு மற்றும் முதல்வர் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து நல்ல ஒரு முடிவு ஏற்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலும் மாணவர்களின் கல்வி நலன், நெடுநாட்களாக போராடி வரும் இடைநிலை ஆசிரியர்கள் உடல் நலன் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு நல்லெண்ண அடிப்படையில் போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக இடைநிலை பதிவமைப்பு ஆசிரியர் இயக்கம் அறிவித்திருக்கிறது. கற்றல் இடைவெளியை நீக்கி முன்பை விட கற்பித்தல் பணியில் வெகு சிறப்பாக ஈடுபடுவோம் என்ற உறுதியளிப்பதாகவும் இடைநிலை ஆசிரியர் சங்கத்தினுடைய இயக்கம் அந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். கடந்த 37 நாட்களாக போராடி வந்த நிலையில் இன்று மதியம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இந்த ஊதிய முரண்பாட்டை சரி செய்வதற்காக அமைக்கப்பட்ட 3 குழு விரைவில் அறிக்கையை சமர்ப்பிக்கும், அதன் அடிப்படையில் நல்ல முடிவு எடுக்கப்படும் என்கின்ற ஒரு அறிவித்தலை வழங்கியிருந்தார். போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த ஆசிரியர்கள் கற்றல் பணிகளை கற்பித்தல் பணிகளை வழங்குவதற்காக பள்ளிகளுக்கு செல்ல வேண்டும் என அவர் அறிவுறுத்தியிருந்தார். இந்நிலையில் தற்போது போராடி கொண்டிருந்த ஆசிரியர்களுடைய அந்த அறிவிப்பு என்பது வெளியாகியிருக்கிறது. மேலும் ஜனவரி மாதம் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த ஆசிரியர்களுடைய சம்பளம் பிடித்தம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தகவலும் வெளியாகி இருந்தது. தொடர்ச்சியாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த இடைநிலை ஆசிரியர்கள் முதலமைச்சரின் மீது நம்பிக்கை வைத்து இந்த போராட்டத்தை கைவிடுவதாகவும் தற்காலிகமாக இந்த போராட்டம் என்பது ஒத்திவைக்கப்படுவதாகவும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜன். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.